வெல்கம் டு நான் உங்கள் மா. ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல இருந்து ஒரு வித்தியாசமான சம் பார்க்க போறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, 1 - 1/3 இன்டூ 1 - 1/4 இன்டூ 1 - 1/5 எக்ஸெட்ரா 1 - 1/q. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, அப்படியே இந்த வேல்யூஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுங்க. பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணுவீங்களா, 3 - 1 2. ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2/3 கிடைக்கும். அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 - 1 3/4. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 5 - 1 4 4/5. அதே மாதிரி போச்சுன்னா இது என்ன ஆகும்? q -1 வரும் டிவைடட் பை q. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இங்க 3னா இங்க 3 இருக்கும், இங்க 4னா இங்க 4 இருக்கும், இங்க 5னா இந்த இடத்துல அடுத்த 5 வரும்னு அர்த்தம். இங்க q - 1னா இதுக்கு முன்னாடி கீழே டிவைட் பை கீழே q - 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன 2 மட்டும் வரும்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உறுப்பு மேல வர்ற உறுப்பும் கடைசியா இருக்கக்கூடிய கீழே வர்ற உறுப்பு மட்டும்தான் வரும். மீதி எதுவுமே வராது, எல்லாமே அடிஞ்சிரும். ஏன்னா எல்லாமே பெருக்கல்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் 2/q ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ பெருக்கல்ல இருக்கு, நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு அடிஞ்சிரும். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மேல இருக்க உறுப்பும் கடைசியா வரக்கூடியதுல கீழே இருக்கிறதையும் சேர்த்து நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அதுதான் அதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.